வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு S3 சொல்யூஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கொஞ்சம் பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கான டைப்பிஸ்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு செக்ரட்டரியேட்லேருந்து இருக்கவங்களுக்கு, அதர் தென் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு வந்துருச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிசி வெல்ஃபேர் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்குங்க. ஸோ இந்த எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. மேக்ஸிமம் மோஸ்ட் ப்ராபப்ளி இனி நெக்ஸ்ட் வீக், அதாவது ஆஃப்டர் பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? வரதுக்கு முன்னாடி எல்லாம் வாங்கி வைக்கணும்னு நினைக்காதீங்க. ஓகே, வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டைம் லிமிட் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் அவங்க கேட்டதுபடி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் ஆஃபீஸ் இருக்கவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் டு டைரக்டர் அவங்க முன்னாடி வந்து 18/1/2021 11 மணிக்கு வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் ஃபோட்டோ காப்பீஸோட வர சொல்லியிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா எஸ்எல்சி அண்ட் அதர் ஹையர் குவாலிஃபிகேஷன். நீங்கள் வந்து என்ன மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த ஹையர் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட்ஸும் அதோட ஃபோட்டோ காப்பி, டிசி இருந்துச்சுன்னா டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. டைப் ரைட்டிங், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போங்க, இல்லைன்னா தேவையில்லை. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் 3 காப்பி, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அது நிறைய பெர்ஃபார்மருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு பெர்ஃபார்மனோட இதில் அந்த வீடியோஸ் கீழே நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். அந்த பெர்ஃபார்மாக ஈவெண்ட்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து காப்பி ஆஃப் மெமரண்டம் இஷ்யூட் பை டிஎன்பிசி அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங். டிஎன்பிசி உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் கொடுத்து பார்த்தீங்களா அது. அப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா அதோட ஜெராக்ஸ் காப்பி, அதை எடுத்துகிட்டு உங்களை வந்து அங்கே அப்பியர் ஆக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக வந்து அங்கேயே அலாட்மெண்ட் கொடுக்கலாம், இல்லாட்டி மேபி மற்ற அதர் தன் சென்னை வேகன்சி இருந்தால் அங்கேயும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அவங்கள வந்து 18/1/2021 அன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அன்னைக்கு தான் போகணும், அதுக்கு முன்னாடி போகணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் இந்த டேட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் வந்து இல்லை இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா இன்றைக்கே போய் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது டைம் பார்த்துட்டு நீங்கள் போகலாம். ஸோ டைம் இருக்கும். அதாவது யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சீனியாரிட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஏன்னா டிஎன்பிசி அப்பாயின்மெண்ட்டில் எப்பயுமே என்னென்னா வந்து அவங்க டிஎன்பிசியில் எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த சீனியாரிட்டி தான் ஃபாலோ பண்ணுவாங்க, மற்ற சீனியாரிட்டி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ என்ன டேட்டு கொடுத்துருக்காங்க அந்த டேட்டு அன்னைக்கு போங்க. அப்படி இல்லைன்னா இது வந்து 18/1/2021 சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு சில இதில் பிஃபோர்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அந்த டேட்டுக்கு முன்னாடி எப்போ வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கொரி இந்த வாட்ஸ்அப் நம்பர் 9442642814 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டைம் கிடைக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த லிங்க்கில் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதாவது என்னென்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் பற்றி, அது வேணுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் S3 சொல்யூஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.